வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தை பொருந்தாச்சு. பாண்டியன் ஃபேமிலிக்கும் சரவணனுக்கும் ஏதாவது வழி பொறுக்குதான்னு இன்னும் எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியம் பயங்கர பேட்சப் எல்லாம் பண்ணி தங்கமயில கூசாம பொய் சொல்ல வச்சிடுறாங்க. தங்கமயில ஆமா 80 பவுன் தங்க நகையை போட்டுட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ள மருமகளா போனேன்னு கூசாம பொய் சொல்லிடுறாங்க. மீனாவும் ராஜி 2-3 தடவை கேட்டு கூட மயில அசராம அந்த பொய்ய மெயின்டைன் பண்றாங்க. ராஜி பயங்கர கடுப்பாயி, அக்கா நீங்க மாமா மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க உண்மையா பாசம் வச்சிருந்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட தங்கமயிலு ஏக்கமா அழுகையுமா சரவணனை பாக்குறாங்க. அக்கா சொல்லுங்க அக்கா அப்படின்னு மீனாவும் கேட்டுட்டு இருக்க வேகமா எழுந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் டேபிள தட்டிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறீங்களா இல்ல என்ன நினைக்கிறீங்க? போங்க போய் நில்லுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிற பாக்கியமும் மாணிக்கமும், போமா அதான் சொல்றாங்கல்ல போங்க சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு பாக்கியமும் மாணிக்கமும் விரட்ட வேற வழி இல்லாம மீனாவும் ராஜியும் அந்த பக்கம் போயிடுறாங்க. என்னன்னா கேள்வி கேட்கிறாளுவ எம்மா தங்கமயில அப்படின்னு மயிலோட கண்களை தொடச்சு விடுறாங்க அவங்க அம்மா. ஏம்மா உண்மையை சொல்லுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டரை கடுப்பாகி கேக்குறாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க மயில மறுபடியும் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. மீனா முறைச்சிட்டு இருக்க. ராஜு புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு இருக்க. ச்சே நீ எல்லாம் ஒரு ஜென்மமாங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு. வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு. பாக்கியம் ஆமான்னு சொல்லு மயிலு அப்படின்னு ஆர்வமா முகத்தையே பார்த்துட்டு இருக்க. உன்னதானேமா கேக்குறேன் சொல்லுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோவமா மிரட்டலா கேட்க, அப்படின்னு நடுங்குற மாதிரி திரும்புறாங்க மயிலு. நான் வேணும்னு எல்லாம் எதுவும் ஏமாத்தல, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு மயில ஆரம்பிக்க பாக்கியத்துக்கு பதறுது. மயிலு சத்தமா அழுதுட்டு இருக்க. மயிலு மயிலு அப்படின்னு பாக்கியம் மயில கண்ட்ரோல்ல வச்சுக்க நினைக்கிறாங்க. நிறைய நகை நட்டெல்லாம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் என் அம்மா அப்பா எல்லாம் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு மயில சொல்ல, ஐயோ இவ எங்கே உண்மையை சொல்லிருவா போல இருக்கு என்ன பாக்கியம் பயங்கர பயத்தோட பதட்டமா பாக்க. என்ன சொல்ல போறாலோ தெரியலையேன்னு மாணிக்கம் பதட்டமா பாக்குறாரு. ஆனா வசதி இல்ல பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மயில அழுக பாக்கியத்துக்கு அல்லு விட்டுட்டு இருக்குது. 8 பவுன் தங்கமும் மீதியா கவரிங்கும் போட்டுட்டாங்க அப்படின்னு மயில சொல்லிட பாக்கியம் முகம் வெளிரி அதிர்ச்சியோட எல்லைக்கே போயிடுறாங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு அவங்க தலையில இடி இறங்கின மாதிரி பாக்குறாங்க. மாணிக்கமும் பயங்கர அதிர்ச்சியோட ஆணு பொந்துக்குள்ள இருக்க ஆந்தை எட்டி பாக்குற மாதிரி முட்டை மொழிய விரிச்சு பாத்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இத்தனை நாடகமா அப்படின்னு. பாண்டியன், கோமதி, சரவணன் எல்லாரும் மயிலே சொல்லிட்டதுனால பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அப்பா ஒரு வழியா சொல்லி தொலைச்சியே அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ராஜியும் பாக்குறாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் இப்படி எல்லாம் ஒரு கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்க வேண்டாம்னு சொன்னேன், எங்க அம்மாவும் அப்பாவும் தான் கேட்கல அப்படின்னு மயிலு ஒட்டுமொத்த உண்மையை உளறி முடிச்சிட அவங்க அம்மாவும் அப்பாவும் கொலவெறியோட பாத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷனோட நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு அவங்கள சொல்லியும் தப்பு இல்ல, எனக்கு வயசு வேற ஆகிட்டே போகுதுன்னு என்னென்னமோ பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில அழுதுட்டு இருக்க. அடி சக்க நானா அப்ப தங்க மயிலுன்னு இத்தனை நாளா சுத்திக்கிட்டு இருந்தியடி, கடைசியில கவரிங் மயிலா தூ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. கோமதி அப்படின்னு பாண்டியன் அவங்கள பின்னுக்கு இழுக்கிறாரு. ஐயோ இன்ஸ்பெக்டர்மா பொண்ணு பயத்துல ஏதோ உளர்றா, அவ சொல்றதையெல்லாம் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு பாக்கியம் அப்பவும் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்த முயற்சி பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்க பொண்ணு புட்டு வைக்கிறா, இத பெருசா எடுத்துக்க கூடாதுன்னா வேற எதை பெருசா எடுத்துக்கணுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோமா கேட்க, ஐயோ பாக்கியம் எப்படியாவது சமாளிச்சுடுடி, எப்படியாவது தப்பிச்சு தங்கமயிலோட வாழ்க்கையை சரி பண்ணிடுடி அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துட்டு திரும்புறாங்க. மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, இந்த பாருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல நிராசையோட பாக்குறாங்க பாக்கியம். போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஐயோ அப்படி இல்லைங்க மேடம்ங்கிறாங்க பாக்கியம். உங்க பொய்யான பஞ்சாயத்தை தீக்கிறதுக்காகவா நாங்க இருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஐயோ மயிலு இப்படி பண்ணி தொலைச்சிட்டியடி அப்படின்னு எரிச்சலும் வருத்தமுமா பாக்குறாங்க பாக்கியம். ஐயோ எல்லா கூட்டும் உடைஞ்சு போச்சே அப்படின்னு மாணிக்கம் தலையை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்படி இல்லைங்க மேடம்னு மறுபடியும் பாக்கியம் நிமிர்ந்து பேச, ஆய மூடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அப்படியே நைஸா புருஷனை பாக்குறாங்க. சம்பந்தமே இல்லாம அவங்க மேல வீண் பழி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பாக்கியம் நைஸா அந்த பக்கம் பார்க்க பயங்கர வெறுப்பும் கோபமா கோமதி பார்த்துட்டு இருக்க. பாண்டியனும் முறைப்பா பார்த்துட்டு இருக்காரு. இவங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் உள்ளர போக வேண்டி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல பாண்டியன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாங்கிற எண்ணம் அவர் மனசுல வருது.
கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க மேடம் அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு பதறாரு மாணிக்கம். பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வந்தா அதை இந்த மாதிரி தப்பா பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்க மயிலு விசும்பி விசும்பி அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மா பயங்கரமா மயில முறைச்சிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தாலும் அதை தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பாக்கியம் பயங்கர வெறியோட பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ இல்லைங்க மேடம், நான் என்ன சொல்ல வர்றேன் நான் பாக்கியம் சொல்ல, நீங்க பேசாதீங்க, 1008 வேலை இருக்கு, இதுல இதை வேற டீல் பண்ணிக்கிட்டு ஏமா இதெல்லாம் ஓ நகை தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமா அப்படின்னு மயில சொல்ல, அத்தனையும் அடியோட கெடுத்துட்டியடி பாவி பாவி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அவங்க அம்மா. பாக்கியம் எல்லாம் போச்சா, 80 பவுனை நாம எப்படியாவது புடுங்கிடலான்னு பார்த்தோம், இப்ப அத்தனைக்கு ஆப்பு வச்சுட்டாலே இவ அப்படிங்கிற மாதிரி மாணிக்கமும் பாக்குறாரு. இந்த நகையை அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டு 2 குடும்பத்துக்கிட்டையும் விழா வாரியா எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க அப்படின்னு எஸ்ஐ கிட்ட சொல்ல, ஓகேங்க மேடம்ங்கிறாங்க அவங்க. பாக்கியம் ஒரு குள்ளநெறி பார்வையோட மேடம்னு கூப்பிட, இதை பாருங்க மத்ததெல்லாம் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். நியாயம் கிடைக்கும்னு தாங்க மேடம் இங்க வந்தோம், நீங்களே இப்படி அநியாயம் பண்றீங்களே மேடம் அப்படின்னு பாக்கியம் பரிதாபமா முகத்தை வச்சுட்டு கெஞ்ச, போதுமா நிறுத்துங்க, உங்க பொண்ணு என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு விடாம டிராமா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, குடியவே கெடுத்துட்டியடி மயிலு கொலகார பாவின்னு பாத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நகையை வாங்கிக்கிட்டு கிளம்புற வழியை பாருங்க, கிளம்புங்க, இல்ல நான் உள்ள தூக்கி வச்சிருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க. பாவம் மகன்னு கூட பார்க்காம பயங்கரமா முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க பாக்கியம். மாணிக்கம் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. சரவணனோட கண்ணுல சொல்ல முடியாத அருவருப்பு. இவள அப்படின்னு சரவணன் பாய போக எல்லாரும் தாங்கிட்டு புடிச்சிடுறாங்க. அண்ணே பேசாம இருண்ணே வாண்ணே அப்படின்னு கதிரும், டேய் சரவணா அப்படின்னு பாண்டியனும் புடிச்சிட, டேய் சரவணா பேசாம இருடா அப்படின்னு கோமதியும் புடிச்சிடுறாங்க. இருடா நீ வேறடா அப்படின்னு கோமதி சரவணன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. மாணிக்கம் கைய நீட்டி பாக்குறாரு. அமைதியா இருடா அப்படின்னு பாண்டியனும் மிரட்டுறாரு. என்ன பண்ணுவேன் அப்படின்னு மயிலு அருளூசு மாதிரி அழுதுகிட்டு இருக்க. கொலவெறியோட பாத்துட்டு இருக்காங்க பாண்டியன் ஃபேமிலி. ஐயோ மயிலு நீயே உன் வாயால உன் தலையில மண்ணள்ளி கொட்டிக்கிட்டியேம்மா அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் பாத்துட்டு இருக்காரு. மீனாவுக்கு ராஜிக்கும் மயில பார்க்க பாவமா இருந்தாலும் ஒரு பக்கம் வெறுப்பாவும் இருக்கு. அப்பாடான்னு ஒரு வழியா அந்த டிராமா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோமதி ஐயோ சாமின்னு தலை சுத்தி போய் தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க. செந்தில் குறுக்கை நற்கை நடந்துட்டு இருக்காரு. பக்கத்துல அக்காவுக்கு ஆறுதலா உட்கார்ந்துருக்காரு பழனி. பாண்டியன் சோஃபால உட்கார்ந்துருக்க. அவரோட மனசுல நிறைய நகை நட்டெல்லாம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் என் அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. ஆனா வசதி இல்ல, எனக்கு வயசு வேற ஆகிட்டே போகுதுன்னு என்னென்னமோ பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு மயிலு பரிதாபமா அழுததுதான் அவர் கண்ணுல வருது. அதுக்கப்புறமா மீனா சொன்ன, நானும் ராஜி இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். எங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வந்தது இல்ல, அப்பவே இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இவங்க அக்காவுக்கு கவரிங் நகை தான் போட்டாங்கன்னு அப்படின்னு மீனா சொன்னதை கோமதி யோசிச்சு பாக்குறாங்க. சரவணன் நொந்து நூடுல்ஸ் ஆகி அவரோட ரூம்ல உட்கார்ந்துருக்க. அவருக்கு சப்போர்ட்டா கதிரும் அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. மீனாவும் ராஜியும் கொஞ்சம் பயத்தோட கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க. செந்தில் பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காரு மீனாவை. மீனா அப்படியே மெதுவா செந்தில பாக்குறதும் லைட்டா தலைய குனியறதுமா நின்னுட்டு இருக்காங்க. கன்னத்துல கைய முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்க கோமதியை பார்த்து அத்தன்னு கூப்பிட உடனே நிமிர்றவங்க, ஏய் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, 2வது பையனை கட்டிக்கிட்டு வந்தாலும் கணக்குப்படி நீ மூத்த மருமக தான், அதுக்காக அதிகாரம் உன் கைக்கு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அறவேக்காடு கோமதி அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓ இஷ்டத்துக்கு தான் இங்க எல்லாம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. ஐயோ இல்லாத அப்படின்னு கண்களாலேயே பார்த்துட்டு இருக்காங்க மீனா. இதை கேட்கிற கதிர், ஏற்கனவே இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு அம்மா ஒரு புது பஞ்சாயத்தை உருவாக்குறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு எழுந்து வர்றாரு. அத்தை அது அப்படின்னு ராஜி ஏதோ சொல்ல வர, ஏய் வாய் மூடு கூட்டு கலவாணி பேசாம இரு சே அப்படிங்கிற கோமதி, எம்பட்டு விஷயத்தெல்லாம் தான் நீ மறைச்சிட்டு இருப்ப மீனா அப்படின்னு கோமதி கேட்க மீனா பரிதாபமா பாக்குறாங்க. ராஜியும் ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்காங்க. ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயம் உனக்கு தெரியும், அதையும் நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, ஐயோ இவருக்கு வேற நிறைய இடம் கிடைச்சிருமே, ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவாரே அப்படிங்கிற மாதிரி செந்தில நைஸா பாக்குறாங்க மீனா. ஐயோ அக்கா என்னாலையும் உங்களுக்கு பிரச்சனை தாங்கிற மாதிரி ராஜி மீனாவை சங்கடமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா அரசியோட வாழ்க்கையில விளையாடினது அதையும் நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னு கோமதி மீனாவோட கிரைம் ரேட்டை ஏத்திக்கிட்டே போக செந்தில் டென்ஷன் ஆக மீனா கொஞ்சம் பயத்தோட அவரை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நகை விஷயம் அது என்ன உனக்கு சாதாரண விஷயமா தெரியுதா, அதையும் நீ மறைச்சிட்ட, கூட இவள வேற நீ சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் என்ன சொல்றதுன்னு அமைதியா நிக்க மீனாவும் ராஜியும் தவிப்போட நிக்கிறாங்க. அத்தை வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்லல அப்படின்னு ராஜி சொல்ல,
எது தேவையில்லாத பிரச்சனை இப்ப வந்துச்சுல்ல அப்படின்னு கோமதி கேட்க பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாங்க மீனாவும் ராஜியும். இதெல்லாம் சரவணன் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. எப்பா 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 நம்ம நல்ல நேரம்பா. அவ வாயில இருந்து முதல் தடவையா உண்மையை சொல்லி தொலைச்சிட்டா. இல்ல நம்ம நிலைமை என்ன ஆகி இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல ஏமா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பழனியும் பாக்குறாரு. எப்படி அவளுக்கு 80 பவுன் நகை கொடுத்துருப்போம், மொத்த குடும்பமும் மறுபடியும் ஜெயிலுக்கு தாண்டி போயிருப்போம் அப்படின்னு கோமதி படப்படுத்திட்டு இருக்காங்க. அத்தை நான் சொல்ல வர்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சவுண்டு வேறொரு இடத்துல இருந்து வருது. மீனா தகச்சு போய் பார்க்க இல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கத்துறாரு செந்தில். ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட நீ என்ன சொன்னாலும் சரி நீ பண்ணினது தப்பு மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல ஆமா ஆமா நீங்க சொல்லிட்டா சரிதாங்கிற மாதிரி மீனா பேசாம திரும்பிக்கிறாங்க. அண்ணே கோவப்படாதன்னு என்ன கதிர் சொல்ல ஏண்டா எல்லை நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு சும்மா தானே இருந்திருக்க அப்படின்னு கதிர்கிட்ட செந்தில் பாய அதை தாங்க முடியாத ராஜி மாமா அதுங்கிறாங்க. தப்புப்பா பெரிய தப்பு. அவங்க அம்பிட்டு மோசமா இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க எல்லா விஷயத்தையுமே இந்த வீட்டுல சொல்லி இருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல நல்லா கேளுடா அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் செந்திலுக்கு ஆதரவா பேசுறாங்க கோமதி. வர வர யாரதான் நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கோமதி தலையில கைய வச்சுக்க நகை விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட அவங்க ஏதாவது டிராமா பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தெரிஞ்சதுனாலதான் நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் தெரிய வந்துச்சுங்கிறாரு கதிர். இங்க பாரு தேவையில்லாம அன்னைக்கும் பொண்டாட்டிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராத அப்படின்னு கோமதி மிரட்ட அம்மாங்கிறாரு கதிர். வந்துட்டான் பேசுறதுக்கு நடுவுல அப்படின்னு கோமதி கத்த ஐயோன்னு கதிர் பாக்க ப்ளீஸ் கதிர் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க. விடுங்க கதிர் பாத்துக்கிறோம் நாங்களே அப்படிங்கிற மாதிரி மீனாவும் பாக்குறாங்க. அட்டேங்கப்பா சூறாவளி அடிச்சு சுருட்டி எல்லாத்தையும் வீசி அவங்க நிமிர்ந்து நிக்க பத்திரகாளி மாதிரி முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு சேலையை சிங்கிள் ஃபிளீட்ல விட்டுக்கிட்டு நான் ஒருத்தி இந்த வீட்டுல மூத்த பொண்ணு இருக்கேங்கிறத மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே குழலி உள்ளர வர்றாங்க. பாண்டியன் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அரசி திடுக்குன்னு எழுந்து பாக்குறாங்க. பாவம் குழலிக்கு பெங்களூர்ல இருந்து வர இத்தனை நாள் ஆயிடுச்சு போல. சரவணா எங்க அப்படிங்கிற குழலி சரவணா 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 அப்படின்னு 3 தடவை கூப்பிட்டு ஏலம் போட்டுட்டு இருக்க. ஷோ அக்கா அடுத்த ஆட்டத்தை நீ துவக்குறியா அப்படிங்கிற மாதிரி சலிப்போட எழுந்து வர்றாரு சரவணன். அவரு ரூம்குள்ள இருந்து அக்கான்னு வந்து நிக்க என்னடா சரவணா உனக்கு போய் இப்படி ஒரு பொண்ணை நாங்க கட்டி வச்சிருக்கோமே ஷோ மானத்தையே வாங்கிட்டாலேன்னு நெத்தில அடிச்சுக்கிறாங்க குழலி. இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே பொய்க்கு மேல பொய் அப்படிங்கிற குழலி அப்படியே திரும்பி அப்பாவை பாக்குறாங்க. அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க, ஜெயில புடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கு. ஆனா ஒரு வார்த்தை கூட யாரும் என்கிட்ட சொல்லல அப்படின்னு குழலி கேட்டுட்டு இருக்க பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா திரும்பிக்கிறாரு. உன்னையே தொந்தரவு பண்ணணும்னு தாமா சொல்லல அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா என்னப்பா இது மொத்த குடும்பமும் கஷ்டப்படுவீங்க ஆனா நான் மூத்த பொண்ணு மட்டும் ஜாலியா இருக்கணுமா என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு குழலி கேட்க எல்லாரும் குழலியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ என்னமோ என் பேரை லிஸ்ட்ல வச்சிருக்காளாமே பாக்கியம். எனக்கு மட்டும் விஷயம் அப்பவே தெரிஞ்சிருக்கணும். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். அவளை பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாளா பொய் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொந்தளிக்கிற குழலி அப்படியே அம்மாவை பாக்குறாங்க. ஏமா என்கிட்ட ஏமா ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்த அப்படின்னு குழலி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க. அக்கா விடுக்கா இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு இல்லங்கிறாரு கதிர். என்னடா முடிஞ்சிச்சு இனி கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாரும் அலைய தானே போறீங்க அப்படின்னு குழலி சொல்ல எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம நகை கேட்டோமா 80 பவுன் போடு 90 பவுன் போடுன்னு இவ்வளோ நகை போடுன்னு நாம கேட்டோமா அப்படின்னு குழலி கேட்க மூக்கோட நுனிய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். பாக்கியம் என்னமோ பெரிய யோகிய மாதிரி அதாதானே வந்து சொல்லுச்சு. உங்க பொண்ணுக்கு கொடுத்ததை விட நாங்க அதிகமா பண்ணுவோம்னு சொல்லுச்சு. எனக்கு என்ன கவரிங்கா போட்டு அனுப்பிச்சிங்க நீங்க அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க. ஏய் அந்த கவரிங் நகையை போட்டுட்டு வந்துதான் அந்த ஆட்டம் ஆடி இருக்கா. வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா போதும் என் நகையை தரவா என் நகையை வச்சு சமாளிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவளாட்டம் வந்து நிப்பா. நல்ல வேலடி அந்த கவரிங் நகையை தூக்கிட்டு நான் அடகு கடைக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்ப தெரிஞ்சிருக்கும் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறுறதெல்லாம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. இதுங்களுக்கெல்லாம் எப்படிதான் இவ்வளோ தைரியம் வருதுன்னே தெரியல அப்படின்னு குழலி சொல்ல அதான் தைரியம் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டுல 3 பேர் இருக்காங்கல்ல அப்படிங்கிற கோமதி. அது மாத்திரம் இல்ல இந்த வீட்டுல 2 பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு மீனாவையும் ராஜியும் நக்கலா பார்த்து போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப அண்ணி வேற ஆடுவாங்களே அப்படின்னு பயமும் பதட்டமா பாக்குறாங்க மீனாவும் ராஜியும். அக்கா அப்படின்னு பழனி கூப்பிட போடா
அப்படின்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க கோமதி. அவங்க பயந்த மாதிரியே, ஏண்டி அந்த மயிலோட அம்மா உங்களையெல்லாம் எப்படி குத்தி காமிச்சு பேசி இருக்கு, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஓடி போனவன்னு உங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தல, அந்த பொம்பளைக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கீங்கல்ல நீங்க, அம்புட்டு நல்லவங்கம்மா நீங்க எல்லாம் அப்படின்னு குழலி சர்க்காஸ்டிக்கா சொல்ல 2 பேரும் திக்குன்னு பாக்குறாங்க. அண்ணி, மயிலக்கா ரொம்ப பாவமா அழுதாங்க அண்ணி அப்படின்னு மீனா சொல்ல, அவ என்னகிட்டே அழாம இருந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அவ எல்லாத்துக்கும் தான் அழுவா, கண்ணுல வாட்டர் டேங்க கட்டிட்டு தான் ஓடுவா அவ அப்படின்னு குழலி அதை வார்த்தையால சொல்லிட அப்படின்னு வேகமா பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டுறாங்க கோமதி. நினைச்சா கண்ணீரை திறந்து விட்டுருவா அவ நீலி கண்ணீருக்கு இறக்கப்பட்டு குடும்பத்தையே செதைக்கல்ல பாத்திருக்கீங்க நீங்க அப்படின்னு மீனாவையும் ராஜியும் அப்படியே அபாண்டமா தூக்கி போடுறாங்க குழலி. பதறி போற ராஜு, ஐயோ அண்ணி அப்படிலாம் எதுவும் இல்லங்கிறாங்க. குழலி முறைக்க, பேசாம இருன்னு கதிர் சொல்ல, சாரி அண்ணிங்கிறாங்க ராஜி. சாரி கீரின்னுட்டு, என்னமோ நம்ம பக்கம் நல்லது நடந்ததுனால நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க, இல்ல உங்க 2 பேரையும் உண்டு இல்லன்னு ஆக்கியிருப்பேன் அப்படின்னு குழலி சொல்ல, அம்மா தாயே குழலி, ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் உங்க ஆட்டத்தை பார்க்க நாங்க ரொம்பவே காத்திருந்தோம், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா தெரியல, அவ மேல இருக்க கோவத்தை விட எனக்கு உங்க 2 பேர் மேல வர்ற கோவம் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு குழலி சொல்ல, குழலிமா விடு, அவங்க எல்லாருமே நல்லதுக்குன்னு நினைச்சு அமைதியா விட்டுட்டாங்க, அவங்க எல்லாம் இவ்வளவு கொடூரமான ஆளுங்களா இருப்பாங்கன்னு நமக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு பழனி எல்லாரையும் சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் இப்படி இல்லாமா ஏமாத்துவாங்க, ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமாடி, அந்த கவரிங் நகையை வாங்கிட்டு போறதுக்கு அவ அம்மா மகாராணி மாதிரி வந்து நின்னா தெரியுமா, திமிர பாக்கணுமே என்ன திமிரு அப்படின்னு கோமதி சொல்ல, அந்த பொம்பளை மட்டும் என் கையில மாட்டினா வச்சுக்கிறேன் இருக்க விடுது, வெக்கங்கிட்ட குடும்பம், சீ ஃப்ராடுங்க ஆடுதுங்க அப்படின்னு குழலி பொறுமிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி, ஐயோ ஊர்ல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டி, எப்படிப்பட்ட கதையெல்லாமோ கேட்டிருக்கேன்டி, ஆனா இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல, ஒரு குடும்பத்துல 1 ஃப்ராடா இருக்கும் இல்ல 2 ஃப்ராடா இருக்கும், மொத்த குடும்பமும் எப்படி ஃப்ராடா இருக்கும் அப்படின்னு கோமதி பொறுமிட்டு இருக்காங்க. கோமதி அதோட விடாம ஃப்ராடு குடும்பத்துக்கு இங்க சப்போர்ட் 2 பேர் வேற அப்படின்னு சந்தடி சாக்குல குத்தி காமிக்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படின்னு மீனாவும் ராஜியும் பாக்குறாங்க. இப்ப இதோ 3ஆவதா ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல, மா விடுமா, கோவப்பட்டு உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு கதிர் சொல்ல, அவரை பயங்கர வெறுப்போட முறைச்சிட்டு இருக்காங்க கோமதி. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு கதிர் சொல்ல, அக்கா விடுக்கா, உனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட போகுது, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரு அப்படின்னு அமைதியான குரல்ல சொல்றாரு பழனி. எல்லாருமே அடுத்து என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம ஒருத்தர் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. மீனா மெதுவா செந்தில பாக்க, முழிய நோண்டிடுவேன் பாத்துக்க, நீ ஒரு ஃப்ராடுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு அவரு. வீட்டுல மயிலு திட்டுல உட்கார்ந்து இருக்க, சுடர் ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து நிக்க, ஆப்போசிட் தூணை மாணிக்கம் தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிறாரு. போச்சு போச்சு போச்சு, எல்லா திட்டமும் போச்சு, ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நான் என் வயிற்றுல பிரண்டையை வச்சுதான் கட்டிக்கணும், செய்யறது நீங்க செஞ்சுட்டு எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு, விளங்காதவ அப்படின்னு வெறியோட பாக்கியம் போய் உட்கார்ந்துருக்க மயில அடிக்க, சுடர் ஓடி வந்து மயில தாங்கி பிடிக்கிறாங்க. மயில அடி தாங்க முடியாம எழுந்திருச்சிடுறாங்க. மாணிக்கம் ஓடி வந்து பாக்கியத்தை தடுக்கிறாரு. ஏய் பாக்கியம் சும்மா இருக்க மாட்ட அப்படின்னு அவரு இழுத்து பிடிக்க, விடியா என்ன படிச்சு சொன்னேன்ல, அங்க வந்து எப்படி பேசுன, என்ன சொல்லி வச்சா இவ அப்படின்னு பாக்கியம் எகிரி போய் அடிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, வெறியோட திரும்புற பாக்கியம் இவளோட வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே இத்தனை நாளா கண்ணால கூட பார்க்காத போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தோம், கடைசியில இவ என்ன பண்ணி வச்சா அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க, சுடர் முறைச்சிட்டு இருக்காங்க. மயில அழுதுகிட்டே இருக்காங்க. அடியே கூறுகிட்டவளே இப்படி உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுட்டு வந்து நிக்கிற அப்படின்னு பாக்கியம் மயிலோட தலையில மொட்டுன்னு ஒண்ணு வைக்க, எனக்கு வேற வழி தெரியலமா அப்படின்னு அழறாங்க மயிலு. என்னடி வேற வழி தெரியல, நான் சாதிக்கல, போட்ட 80 பவுன் நகையும் தங்கம் தானே, நான் சாதிக்கல, அதே மாதிரி நீயும் சாதிக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு அப்படின்னு பாக்கியம் பயங்கர கோவமா கத்த, இல்ல அவங்க என்ன வெறுத்துருவாங்களோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு மயில சொல்ல, இப்ப உன்னை அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க கையில பிடிச்சி, பாடி மருமகளேன்னு உன்னை அப்படியே கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல, ஐயோ ஏதோ போலீஸ்காரங்க மட்டும் தான் நம்ம பக்கம் இருந்தாங்க, இப்ப அவங்களும் அவங்க பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு பாக்கியம் கதற. ஏமா நாம நகை விஷயமா ஒரு நாள் பேசணும்ல, அப்ப மீனாவும் ராஜியும் நாம பேசுனதை கேட்டாங்க தானே, இம்புட்டு நாளா அதை அவங்க வெளியே சொல்லாம வாயை மூடிக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம் தானே அப்படின்னு மயில சொல்ல, பேசாதடி நீ பேசாத, நீ மட்டும் நகை விஷயத்துல உறுதியா நின்னு இருந்தன்னா இந்நேரம் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும், உன் மாமியார் குடும்பம் மொத்தத்துல என் கண்ணுல விரல விட்டு ஆட்டி இருப்பேன் அப்படின்னு பாக்கியம் திட்ட. ஆமா என்ன மயில நீ பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி மாணிக்கம் பாக்குறாரு. இப்ப மொத்தமா சொதப்பிட்டியே, இனிமே என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க. அம்மா அப்படின்னு
கெஞ்சலும் ஏக்கமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க மயிலு. அம்மா, அக்காவே வருத்தத்துல இருக்கு, நீ கொஞ்சம் பேசாம தான் இரு அப்படிங்கிறாங்க சுடர். உன் அக்கா அவ வாழ்க்கைய மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறா. இனிமே அந்த வீட்டுக்கு அவ போகவே முடியாது. அவ்வளவுதான். அக்கா வாழ வெட்டியா இருந்தா தங்கச்சி எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போவானா அப்படின்னு பாக்கியம் சொல்ல நமக்கே சலிப்பா இருக்கு. பாக்கியம், இன்னும் நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மாதிரி தெரியுது. இப்ப ஒரு பொண்ணை 10 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதும் அந்த 10 பேரையும் தூக்கி போட்டு 16வதா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுல தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிற அக்காவோ இல்ல அம்மா அப்பா பாத்துக்கிற பொண்ணும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் இல்ல நிறையவே அப்டேட் ஆக வேண்டி இருக்கு பாக்கியம். நீ கல்யாணம் பண்ணி வச்சதுதான் எந்த லட்சணத்துல இருக்குன்னு எனக்கு தெரியுது. எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க சுடர். அப்படியே வாயிலேயே ஒண்ணு போட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு பாக்கியம் பாய எரிச்சலோட பாக்குறாங்க சுடர். இவ வாழா வெட்டியா இங்கே இருக்கட்டும், நீ கல்யாணம் பண்ணாம வீட்லயே கெட, ஊர்க்காரங்கெல்லாம் எல்லாரும் எங்க மூஞ்சில காரி துப்பட்டும் அப்படின்னு பாக்கியம் கத்துன்னு கத்திட்டு இருக்க. போதும் பாக்கியம், வந்ததுல இருந்து நீயும் திட்டிக்கிட்டே தான் இருக்க, போ உள்ள போய் ரெஸ்ட் எடு போ அப்படிங்கிறாரு மாணிக்கம். நீ எந்த வேலையும் பார்க்காம அப்படியே ரெஸ்ட் எடுத்ததுனாலதான் இப்ப எல்லாம் இத்தனை பிரச்சனையும் அப்படின்னு அவர்கிட்ட பாயிறாங்க பாக்கியம். இப்ப சொன்னீங்களே பாக்கியம், இது ரொம்ப கரெக்ட். ஒரு குடும்பத்துல ஆம்பளை சரியில்லைன்னா பொம்பளை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இதுல இருந்து ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் வெளியே வர முடியும். அதனால மாணிக்கத்தை நீங்க எவ்வளவு வேணாலும் காரி துப்புங்க, கழட்டி அடிங்க, அது ரொம்ப பொருத்தமா தான் இருக்கும். ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இந்த பக்கமா திரும்புற பாக்கியம், இனிமே என்னால உன்னை வீட்டுல வச்சு பார்க்க முடியாதுமா, என்னால பார்க்கவே முடியாது, நீ போ, நீ கிளம்பு போ, இங்க இருந்து கிளம்பு போ அப்படின்னு பாக்கியம் மயிலோட கைய பிடிக்க, அம்மா 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 அப்படின்னு பதறிட்டு இருக்க. அம்மா விடுமா, கைய விடுமா, அக்காவை விடுமா அப்படின்னு சுடர் கைய புடுங்கி விட பாக்குறாங்க. போடி போ, நீ எங்கேயோ போ, உன் மாமியார் வீட்டுக்கு போ, எங்கேயோ போ, வீட்டை விட்டு வெளியே போ, வெளியே போடி அப்படின்னு மயிலை இழுத்து தள்ள பாக்க சுடர் இன்னொரு பக்கம் அக்காவை தடுத்து புடிச்சுக்கிறாங்க. அம்மா அம்மான்னு மயில கதறிக்கிட்டு இருக்க. மறுபடியும் மயில தள்ள போற பாக்கியத்தை புடிச்சு, பாக்கியம் மனசாட்சி இல்லாம பேசாத பாக்கியம், மயில எங்க போவா சொல்லுங்கிறாரு உங்க அப்பா. எங்கேயாவது போகட்டும், எக்கேடோ கெட்டு போகட்டும், பெத்த அம்மா அப்பா பொய்க்காரங்க, மாமியார் வீட்டுக்காரவங்க தான் ஒசந்தவங்க, உண்மையானவங்கன்னு சொன்னால போகட்டும், அவ மாமியார் வீட்டுக்கே போகட்டும். ஏய் போடி போ, உன் மாமியார் வீட்டுக்கே போ, வெளியில போ அப்படின்னு உடாப்படியா இழுத்துட்டு போக, சுடரு சுடரு அப்படின்னு ஆறுதலுக்காக சுடரை பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க மயிலு. பாக்கியம் வேணாம் பாக்கியம், சொன்னா கேளுன்னு பின்னாடியே வர்றாரு மாணிக்கம். அம்மா விடுமா அக்காவை, ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சுடர் சொல்லிக்கிட்டே இருக்க. பாக்கியம் யார் சொல்றதையும் கேட்காம மயில தரன்னு இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியே தள்ளி போடிங்கிறாங்க. வீடு ஒரு மினி அரண்மனை மாதிரி இருக்கு. இத்தனை நாளா ஏதோ ஒரு திட்டையும் ஒரு ரூமையும் மட்டும்தான் காட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வீடு அவ்வளோ பெருசா அவ்வளோ நல்லா இருக்கு. அம்மா அம்மா அப்படின்னு கேஜி குழந்தை மாதிரி தையா தக்கான்னு குதிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க மயிலு. அங்க இருந்து மறுபடியும் தள்ளிட்டு வந்து நடுரோட்ல நிறுத்தி போடி வெளியே போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நிக்க. அம்மா அம்மா என்னம்மா பண்ற அப்படின்னு சுடர் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏமா இப்படி அநியாயம் பண்ற அப்படின்னு சுடர் கேட்டுட்டு இருக்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பொறுப்பு முடிஞ்சு போச்சு, நான் அக்கடான்னு இருக்கலான்னு இருக்க முடிஞ்சதா? புருஷன் வீட்டுக்கு போன வேகத்திலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, போடி போ போடி அப்படின்னு அவங்க தள்ளிட்டு இருக்க. பாக்கியம் சுமார் பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் அவங்க கையை தடுத்து பிடிக்கிறாரு. அதுக்குள்ள ரோட்ல போறவங்க அங்கங்க இருக்கவங்க அப்படியே கூட்டம் சேருது. அம்மா அம்மா ப்ளீஸ்மா போக சொல்லாதமான மயில கெஞ்சிட்டு இருக்க. சுடர் ஆதரவா அவங்க கைய புடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எல்லாரும் வந்து நின்னுட. அம்மா எல்லாரும் பாக்குறாங்கம்மா அப்படின்னு சுடர் சொல்ல, பாக்கியம் ஒரு பார்வை பார்த்துட்டு பாக்கட்டும், எல்லாரும் வேடிக்கை பார்க்கட்டும், எனக்கு என்னடி வந்துச்சு, இந்த பாருடி பெத்த பாவத்துக்கு எங்க சக்திக்கு மீறி உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பாக்கியம் சொல்ல கதறி அழுதுட்டு இருக்காங்க மயிலு. இனியும் 3 நேரம் சோத்த போட்டு துணிமணி எல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால முடியாது, முதல்ல இங்க இருந்து போடி, கிளம்பு கிளம்புன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே கேக்குறாங்க. அங்க இனிமே மயிலு எப்படி போவா பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் கேட்க, அது இவ பாடு, அந்த உத்தமமான குடும்பத்தோட பாடு, இவளுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது, காலி பண்ண இடத்த போ அப்படின்னு பாக்கியம் கத்த. மா மா வேணாமா அப்படின்னு மயிலு அழுகையோட கூனி குறுகி கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு லேடி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை தாங்கிறாரு மாணிக்கம். அதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றவரு, மயிலு நீ வா மயிலு அப்படின்னு கைய பிடிச்சி மகளை உள்ளர கூட்டிட்டு போக திரும்புறாரு. யோ அப்படின்னு கைய வெடுக்குன்னு இழுத்து விட்டுட்டு, இங்க பாரு இனிமே காலை உள்ளர எடுத்து வச்ச உன் காலை உடைச்சு போடுவேன், போடி வெளியேன்னு விரட்டுறாங்க பாக்கியம். அம்மா அப்படின்னு மயில கதறிக்கிட்டு இருக்க. பாக்கியம் இது நம்ம குடும்ப பிரச்சனை, கஷ்டமோ நஷ்டமோ இவளை நாம தானே பாத்துக்கணும் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அவரை ஒரு முறை முறைச்சிட்டு,
என்னால இனிமே இவளை பாத்துக்க முடியாதியா, உன்னால முடியும்னா நீ பாத்துக்க, உள்ளர வந்த நீ உன்னை தொலைச்சுப்படுவேன் தொலைச்சு அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு பாக்கியம் உள்ளர போயிட. அப்பா அப்படின்னு மயிலு அழுகையோட கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. மயிலு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், மா நீங்க எல்லாம் போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு அவர் சொல்ல, வாடி போலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்க, கிளம்புங்கம்மா போங்கம்மா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல எல்லாரும் போயிடுறாங்க. மயிலு நான் பாத்துக்கிறேன் மயிலு வா அப்படின்னு அவங்க அப்பா மயிலோட கையை பிடிச்சு கூப்பிட, பாவம் மயிலு கதர்னு கதறிட்டு இருக்காங்க. வாக்கா நீ வாக்கா உள்ளர அப்படின்னு சுடரும் கூப்பிட, வா மயிலு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாணிக்கமும் கையை பிடிச்சு உள்ளர கூட்டிட்டு வர்றாரு. உள்ளர வந்த பாக்கியம் அப்படியே எரிச்சலோட திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க. 3 பேரும் மெதுவா உள்ளர வர, இனிமே இவளுக்காக ஒரு துரும்ப கூட நான் எடுத்து போட மாட்டேன், பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாம் போதும் அப்படின்னு பாக்கியம் கத்த, நீ எதுவுமே செய்ய வேணாம் பாக்கியம், நான் பாத்துக்கிறேன், நீ வா மயில உள்ளர போலாம் அப்படிங்கிற மாணிக்கம் மகளை உள்ளர பிடிச்சு கூட்டிட்டு போக, வாக்கா போலன்னு சுடர் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அப்படின்னு முதல் தடவையா மனைவியை எதிர்த்து பேசிட்டு மகளை கூட்டிட்டு உள்ளர போறாரு மாணிக்கம். சே இப்படிலாம் கூட ஒருத்தி இருப்பாளா, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டா, இருக்கிற ஒரே வழியை அடைச்சிட்டு வந்து நிக்கிறாளே, இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு கலங்கி கதறி போய் உட்கார்ந்துருக்காங்க பாக்கியம். பாக்கியமாவது ஏதாவது தட்டி கொட்டி புரட்டிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களும் கைவிட்ட நிலையில தங்கமயிலோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. படிப்பும் இல்ல, சொந்த காலில் நிக்கிற துணிச்சலும் இல்ல. அடுத்து மயிலு என்ன பண்ண போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.